Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது இன்று முதல் நகைக்கடன் தள்ளுபடி 13/3/2021 நகைக்கடன் தள்ளுபடி புதிய அறிவிப்பு. ரேஷன் அட்டைக்கு ரூபாய் 1000 தர உத்தரவு. இதே போன்ற பல அப்டேட்டடான நியூஸ் நம்மளோட சேனல்ல பிரீஃபா பார்க்க போறோம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ இந்த வீடியோ மூலமா நீங்க இன்னைக்கு என்னென்னலாம் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்றத கன்ஃபார்மா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதே போல பல திட்டங்கள் பல அறிவிப்புகள் உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்காக வந்து சேரும். நெக்ஸ்ட் நீங்கள் இன்றைக்கி செய்யக்கூடிய ஒரு சின்ன உதவி என்ன அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி வீடியோ போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ புரியாது. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மீண்டும் ஊரடங்கு, பலத்த கட்டுப்பாடுகள், புதிய அறிவிப்புகள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொரோனா பாதிப்பு அதிகமாக எல்லாருக்கும் ஏற்பட்டு வந்துட்டு இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு மட்டுமே நம்மளுக்கு கிட்டத்தட்ட 100 பேர் 200 பேர் அப்படின்னு பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து மீண்டும் ஊரடங்கு வருமா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதால் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் விதிக்க அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நாட்கள் வந்து கொரோனா வந்து செக் பண்ணியிருக்காங்க. அந்த கொரோனா செக் பண்ணதில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 500 பேருக்கு வந்து கொரோனா இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இதனால் வந்து கட்டாயம் மீண்டும் ஊரடங்கு கொண்டு வர போகிறாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தளர்வுகள் கூடிய ஊரடங்கள் கன்ஃபார்மாக இருக்கப்படும். அடுத்த பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போது மீண்டும் வந்து இ பாஸ் கட்டாயம் அப்படின்னு நம்மளோட தமிழக அரசு வந்து வலியுறுத்தி வந்துட்டு இருக்காங்க. ஸோ மீண்டும் இ பாஸ் கட்டாயமாக கொண்டு வந்துட்டு ஆயிட்டாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மாநிலங்களை தவிர்த்து மற்ற மாநிலங்களை யாராவது தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இ பாஸ் இருந்தால் மட்டும்தான் என்ட்ராக முடியும். இல்லாத பட்சத்தில் அவங்க அந்த நாட்டுக்கு தான் திரும்ப போயாகணும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை வந்திருக்கு. ஸோ எந்தெந்த இடத்துல வந்து நம்ம இருந்து வந்தோம்னா நம்மளுக்கு இ பாஸ் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பாண்டிச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா. ஸோ இந்த மாதிரி 3 மாநிலங்களை மட்டும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இ பாஸ் இல்லாமல் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வரலாம். மற்ற பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இ பாஸ் இருந்தால் தான் வர முடியும். நெக்ஸ்ட்டு இன்னொரு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேணால் ட்ராவல் பண்ணிக்கலாம். இ பாஸ் தேவையே கிடையாது. அடுத்த 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி. ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடியில் தான் நிறைய பேர் வந்து சிக்கல்கள் வந்துட்டுருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகைக்கடன் எப்போ தள்ளுபடி பண்ணுவாங்க? நம்மளோட முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. 2ஆம் மாதம் அறிவிப்பை வெளியிட்டாங்க. ஆனால் 3ஆம் மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்ன வரைக்கும் அந்த அரசாணை வெளியிடவில்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஆர்டர் போட்டிருக்காங்க. எந்தெந்த வங்கியில் யாரை எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அரசாணை வெளியிட்டு அது மூலிமா வந்து எல்லா நகைக்கடனும் தள்ளுபடி செய்ய போகிறாங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் மாதத்தில் மட்டும், அதாவது மார்ச் மாதத்துக்குள்ளேயே நம்மளுக்கு எல்லா நகைகளும் தள்ளுபடி செய்ய உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதம் இறுதிக்குள்ளே எல்லாருக்கும் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா 13/3/2021 தேதி அன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரசீது வழங்கப்படும் அப்படின்னும் ஊடகங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது நியூஸ் தரப்பில் சொல்லி வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 13ஆம் தேதி எல்லாருக்கும் ஒரு விடியல் பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் 1000 ரூபாய் ரேஷன் அட்டைதாரருக்கு வழங்கப்படும். ஸோ இது வந்து யார் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் ஐயா வந்து அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவியருக்கு, அதாவது ரேஷன் அட்டையில் யாரெல்லாம் குடும்ப தலைவியாக இருக்காங்களோ வறுமை கோட்டில் கீழே இருக்கவங்க வந்து கன்ஃபார்மாக ஒரு மாதமே 1000 ரூபாய் தரப்படும் அப்படின்னு நம்மளோட எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் ஐயா வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல திட்டம் தான். கன்ஃபார்மாக அவர் வந்தால் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன அறிவிப்புகள்லாம் வெளியிடுறாங்க அப்படின்னு தான் கன்ஃபார்மாக நம்மளோட சேனலில் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ நம்மளோட முதல்வர் அறிவித்த எல்லா வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது. மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ மூலிமா நீங்கள் கன்ஃபார்மாக எல்லா விஷயமும் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா ஒரு குட்டி லைக் கொடுங்க. மறக்காமல் இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோவுக்கு கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.